ஹாய், காலையில் எழுந்திரிச்சாச்சு. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கோலம் போட போகலாமா? சின்னதாக மிஸ்டேக் வந்தாலும் குளத்தை அழகாக கவர் பண்ணி போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு பசங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து பூரியும் குருமாவும் வச்சு நான் சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு. வடை பாயாசம்லாம் எதுவும் பண்ணல, வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால. நம்ம கோலம் போட்டு முடிச்சாச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து தம்பியோட ஸ்டூடியோவுக்கு வந்தாச்சு. டைமிங் வந்து அவன் 10 மணி போட்டிருந்தான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அது நேரம் சரியில்லைன்றதுனால முன்னாடியே வந்து விளக்கெலாம் ஏற்றி சிம்பிளாக பூஜை பண்ணி முடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்திருக்கோம். வந்ததும் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு ஃபலூடாவும் சமோசாவும் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து என்ட்ரன்ஸ் உள்ள ரிசப்ஷன். ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது பக்கத்தில் வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி உள்ள பூஜை ரூம் செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே உள்ளே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி நல்ல பெரிய இடமா இருக்குது. அதுக்கு உள்பக்கம் ட்ரெஸ்ஸிங் ரூமும் ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன பாத்ரூம் இருக்குது.
தேன்மொழி தேன்மொழி ஹாய் சார் யூடியூப்ல போட்டு ஹாய் சார் ஏ இதோ இந்த கோடு போட்ட சட்டை தான் என்னோட தம்பி. கொஞ்சம் பிஸியாக இருக்காப்புல, வர கெஸ்ட்லாம் பார்த்துட்ருக்குறாரு. பக்கத்தில் இருக்கிற தம்பியும் அவரும் பார்ட்னரு, 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கடை ரன் பண்ணுறாங்க. இது என்னோட தங்கச்சி, அத்தை. அத்தை வந்து மாமா ஒய்ஃபு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து அத்தைன்னு சொல்லி பழக்கம் ஆகிடுச்சு. இது எங்கள் சித்தி, ஃபஸ்ட்டு சித்தி. நாங்கள் எல்லாம் அம்மான்னு தான் கூப்பிடுவோம். எல்லோரும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. நான் போக சொல்ல யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒருத்தராக வந்தாங்க. இன்றைக்கி இங்கே ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நாங்களும் கோயிலுக்கு போய், இல்லாட்டி நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்போம். ரெடியாகி வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்தாச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லோரும் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பாய்.